கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 63வது வசனம் எப்படி சொல்லுது? வாழ்வு தருவது தூய ஆவியே. சேர்த்து சொல்லுங்க. ஊழியருக்கு ஒன்றுக்கு உதவாது. கவனமாக பண்ணுங்க. ஊழியருக்கு ஒன்றுக்கு உதவாது. அடுத்தது, நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றது. வாழ்வு தரும் ஆவியை கரெக்டா கரெக்டா எப்படி இருக்குது? ஜீசஸ் எப்படி சொல்றார்? சொல்லுங்க பாப்பா. இவர் நன்மை நீங்க இயேசுவானவர், நம்ம உட்கொண்ட இயேசுவானவர். உங்களை எப்படி சொல்றார்? சொல்லுவீங்களா? நான் சொல்லுங்க. நான் கூறிய வார்த்தைகள் என்னது தருமா? என்ன தரும்? ஹாஸ்பிட்டல் பிள்ளை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அப்படின்னா என்ன தரணும்? அந்த பிள்ளைக்கு என்ன தரணும்? வாழ்வு தரணும். ரைட்? என்னுடைய பிள்ளை திருமணம் இல்லாமல் இருக்கிறார், என்ன தரணும்? வாழ்வு தரணும். என்னுடைய கணவன் தொழில் இல்லாமல் இருக்கிறார், என்ன தரணும்? வாழ்வு தரணும். இயேசு சொல்லுகிறார், நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தருகிற ஆவியை கொடுக்கிறது. அப்ப எங்களுக்கு வாழ்வு இருக்கிறது. என்ன செய்யல? பிறந்ததிலிருந்து கஷ்டப்படுறது, ஆறுதல் இல்லாமல் இருக்கிறது, சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது, எடுத்ததெல்லாம் தோல்வியாக இருக்கிறது. என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? நீங்க கேள்வி கேட்கலாம். இயேசுவானவர் இன்னொரு பதில் சொல்லுவார். லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை இப்படி சொல்லுவார். நீங்க வாழ்க்கை கேட்கிறீங்க தானே? எப்படி சொல்லுவாருன்னா, தீயோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்படைகள் அளிக்க அறிவிக்கிறீர்கள். அப்படி என்றால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்பதற்கு உங்களோட பிள்ளைகளையும் பார்த்து பார்த்து வளர்க்குறீங்க, பார்த்து பார்த்து ஊருக்கு போறீங்க, பார்த்து பார்த்து படிக்கிறீங்க. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டீச்சர் ஆகணும். எவ்வளவு பார்த்து பார்த்து பிள்ளைகளை படிக்கிறீங்க. நீங்களே பிள்ளைகளை அவ்வளவு அழகாக வளர்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிற நீங்கள் என்றால் 11:13 லூக்கா நற்செய்தியில இயேசு ஆண்டவர் மக்களை எண்ணி பார்த்து கேட்கிறார். எப்படி கேட்கிறார்? சத்தமா வாசிக்கணுமா? எப்படி சொல்கிறார்? தீயோராகிய நீங்கள் என்றால் அப்படியானால் விண்ணக தந்தை தருவாராகவே. விசுவாசிக்கிறீங்களா? நம்புகிறீங்களா? ரைட்டா? நம்புகிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என்ன சொன்னார்? வாழ்வு தருகிறவர் தூய ஆவி. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டுள்ளது. அப்படி உங்களுக்கு வாழ்வு இல்லை என்றால் என்ன செய்யலாம்? வாழ்வதற்காக இருந்தால் அந்த மகிழ்ச்சியான வாழ்வை, சந்தோஷமான வாழ்வை அனுபவிக்கிறவர்களாக இருந்தால் தூய ஆவியை எப்படி என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். தூய ஆவியை கேளுங்கள். தூய ஆவி எப்படி கேட்கிறது? தூய ஆவி இருந்தால் தான் வாழும். எப்படி கேட்கிறது? டிவிக்கு முன்னால் இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் கூட சொல்லியா, அடுத்தவரை காட்டி கொடுத்தா, அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டா, அடுத்தவனை பார்த்து குறை
நான் மட்டும்தான் வாழணும் என்று நினைத்தார். எனக்கு மட்டும்தான் இதை உண்மை என்று கேட்டார். மற்றவர்களை பங்கெடுக்க நினைத்தார். எனக்கு மட்டும்தான் முன்னுரிமை என்று சொல்லியார். நெவர், நோ, வாழ்வில்லை, வாழ்வில்லை. இறை வார்த்தையை வாசித்து அதன்படி வாழ்கிற போது தூய ஆவி நமக்குள்ளாக செயல்படும். சுவாமி அழகாக சொன்னார், தூயாவி தூண்டுதலை கேட்பவாங்க. தூயாவி பார்த்தோமா, அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வதற்கு ஆவியை கொண்டுள்ளது. வாழ்வு வேண்டுமாக இருந்தால் தூய ஆவியை கேளுங்கள் தந்தையிடம். குடும்ப ஜெபம், ஒவ்வொரு நாளும் உரைப்பாட்டை, ஒவ்வொரு நாளும் இயேசு விரும்பிய பிரியமான காரியத்தில் ஈடுபடுகிற போது அந்த ஆவியானவருடைய வார்த்தை எங்களுக்குள் வேலை செய்யும், எங்களுக்குள் செயலாற்றும், எங்களை வழிநடத்தும். பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்காக ஒரு புக்ஸும் தவறாமல் அனுப்பி வைக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை அடித்து படிப்பிக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடிச்சு பைபிள் படிப்பிச்ச அனுபவம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் பின்னத்துல மாலையில பிள்ளைகளை கூப்பிட்டு வாங்க மக்கள் சோமான சொல்லுவோம். அனுபவம் யோசிச்சு பாருங்க. புத்தகத்தை படிக்க சொல்லுங்க. உலகில் வாழ்வதற்கு கல்வி தேவை. அதை விட கல்வி இது, அதை விட சக்தி இது. இருந்து பாருங்க. விண்ணக தந்தை இந்த தூய ஆவியை கேட்கிற போது எங்களுக்கு தருவார். 2. 3வது கலாத்தியர் 5:16 சொல்லுவார். படித்து பாருங்க. 5:16 கலாத்தியர் 5:16 சுவாமி சொன்னது சொல்லுவார். தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப என்ன செய்ய நிற்கிறவர்களுக்கு அப்படியா சொல்லுங்க. தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். கரெக்டா? வாழ்கிறவர் தூய ஆவி. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்ந்த ஆவியை கொண்டுள்ளது. அந்த ஆவி வேண்டுமாக இருந்தால் விண்ணக தந்தையை கேட்கும் போது தருவார். அவர் தருகிற அந்த ஆவி தூண்டுதலுக்கு ஏற்ப ஒவ்வொரு நாளும் வாழணும். வாழுகிற போது என்ன நடக்கும்? அப்படி வாழுகிற போது என்ன நடக்கும் என்றால் திருத்துதர் பற்றி 1:8 பரிசுத்தாவி நம்மளுக்கு வருகிற போது புதிய வேலை. முதலாவது வாழ்வில் நீங்க என்ன சந்திக்கிறீங்களோ, பேசுவதில் சோர்ந்து போறீங்களோ, தைரியம் இழந்து போறீங்களோ, அவமானப்படுகிறீங்களோ, துன்பப்படுகிறீங்களோ, நெருக்கடி படுகிறீங்களோ, ஒவ்வொரு நாளும் அதிகாலை பயப்படுகிறார். இப்படியான சூழ்நிலையில் பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கும்போது புதிய வேலை. முதலாவது. 2வது யோவான் செய்தி 14வது வசனத்துல தூய ஆவி என்ன செய்வார்களா? முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார். தூய ஆவி வருகிற போது புதிய பலன். 2வது உண்மையை நோக்கி வழி நடத்துவார். இன்றைக்கு நாங்கள் நிறைய பேர் ஏமாந்து வாழுகிறோம், ஏமாற்றப்பட்டு வாழுகிறோம், ஏமாற்றுகிறார்கள். உண்மை எதற்கு தெரியாமல் வாழுகிறோம், எது சரியென்று தெரியாமல் வாழுகிறோம். காரணம் தூயாவிலே. தூயாவி நமக்குள் இருக்கும்போது ஏமாற மாட்டோம், துன்பப்பட மாட்டோம், அவமானப்பட மாட்டோம், நெருக்கடிப்பட மாட்டோம். காரணம் உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்துவார். காரணம் பரிசுத்தாவி நமக்குள் இருப்பதால். 2வது உண்மையை நோக்கி வழிநடத்துவார். 3வது பரிசுத்தாவி நமக்குள் இருக்கிற போது அன்னை மரியாதைக்கு பரிசுத்தாவி இருந்தது. எலிசபெத்தை சந்திக்கும் போது அன்னை மரியா பேச எலிசபெத்துக்கு என்ன நடந்தது? அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி எலிசபெத்துக்கு. ஏன்? பரிசுத்தாவி இருந்ததா. நம்ம பேசினா மற்றவர்களுக்கு ஆறுதல் இருக்கணும், நம்ம பழகினா மற்றவர்களுக்கு சமாதானம் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு நாம ஒருவருக்கு மூச்சு பார்க்காம திருப்பத்தோட பார்க்கிறோம், கண்டா வழிக்க பார்க்கிறோம், வீட்டை தான் என்னன்னு சொல்லுகிறோம். அவ்வளோ பயம். என்ன சந்தோஷம்
இல்லை. பரிசுத்தாவி வருகிற போது நமக்குள்ளே இருந்தா மற்றவர்களோடு பேசுகிற போது மகிழ்ச்சியாக இருப்போம். 4வது 2 கொரிந்தியர்